கார்த்திக் தீபா சீரியல் நாளைக்கு ஒரு சூப்பரான ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வீடியோ பிடிச்சிருக்குண்ணா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். இனிமேல் வந்து நீ இந்த கம்பெனியில் வேலை பார்க்க வேணாம் அப்படின்னு சொன்னோன்னே, ஏன் அவன் இங்கே வேலை பார்த்தா என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னோடனே, அது வேறு ஒன்றும் இல்லைம்மா, அவனை வந்து மரியாதை நடத்தினா எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. அவனை வந்து முதலாளி மாதிரி எல்லோரும் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதனால் வந்து அந்த கம்பெனியில் வேலை பார்க்குறது எனக்கு சுத்தமாக திருப்தி இல்லை. அதனால் நான் வேறு கம்பெனி சொல்கிறேன், அங்கே போய் வேலை பார்க்கட்டும் அப்படின்னு சொன்னோன்னே, சரி எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் எங்கே வேணாலும் வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொன்னோன்னே, இங்கே கார்த்தி வர்ற கம்பெனிக்கு வந்து கரெக்டாக வந்துடுறாப்புல இவர் வந்து அருணும் சரி நம்ம ஆனந்தும் வந்து காரில் இறங்கினதுக்கப்புறமேட்டு மாலையும் கழுத்துமா வந்து எல்லோரும் வரவேற்கிறதுக்கு வராங்க. என்ன மாலையும் கழுத்துமா வராங்கன்னு அருண் கேட்க, அது வேறு ஒன்றும் இல்லை, ரொம்ப நாள் கழித்து நான் வந்திருக்கேன்ல, அதனால் எனக்கு வந்து முதலாளி வந்திருக்காருன்னு மாலை போடுறதுக்காக வந்து வராங்க. பார்த்தியா கையில் எவ்வளோ பெரிய மாலையோடு அப்படின்னு தலையை குனிக்கிறதுக்கு இப்படி கிட்டக்க வராரு. அவரை கண்டுக்காமல் இந்த பக்கம் மாலையை எடுத்துகிட்டு இந்த பக்கம் வந்துடுறாங்க. என்ன இது தேவையா உனக்கு அப்படின்னு அருண் சொல்ல, நீ கொஞ்சம் நேரம் பேசாமல் நமக்கு கொடுக்காம வேறு யாருக்கு முதல் மரியாதை கொடுக்க போகிறாங்க, சரி இரு பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறப்ப வந்து பட்டாசுலாம் வந்து வச்சு படன்னு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் தான் வந்து கரெக்டாக வந்து பேக்ரவுண்ட் மியூசிக்கோட பிஜிஎம் போட்டு அப்படி கார்த்திக் வந்து செம மாசாக வந்து கேட்டை திறக்கிறாங்க. திறந்து முடிச்சதுக்கப்புறமேட்டு கார்த்திகை வந்து கார்த்திக் சார் வாழ்க வாழ்க அப்படின்னு கோஷம் போட்டுட்டு கரெக்டாக வந்து கார்த்திக் அந்த மாலையை போட்டுட்டு பார்க்குறாங்க. அதை போட்டதுக்கப்புறமேட்டுக்கு ஆனந்த் மூஞ்சி வந்து ஆடலைன்னே சொல்லலாம். அருண் வந்து சொல்கிறாப்புல, இங்கே பாரு, மரியாதைங்கிறது நம்ம தேடி போய் வாங்கக்கூடாது, அவனுக்கு தானாக கிடைக்கிது, அதை முதல்ல புரிஞ்சுக்க. நீ வந்து அவனை வந்து ஜெயிக்கணும்னு நீ சொல்லிக்கிட்டு இருக்க தவிர அவனை உன்னால் ஜெயிக்கவே முடியாது. நம்ம தம்பி நல்ல டேலண்டானவன், அவனுக்கு வந்து எல்லாரையும் தெரிஞ்சிருக்குன்னா அதை வந்து உண்மையை ஒத்துக்க. எப்போதுமே வந்து நம்ம ஜெயிக்கிறது வந்து யார் கூட மோதுறோமோ அவங்க வந்து நம்மளோட பலசாலியாக இருந்தால் அவங்கள வந்து கிட்டேருந்து நல்லதை வந்து கற்றுக்க பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. நீ கொஞ்சம் நேரம் பேசாமல் இருங்கிறாங்க. அதோட முடிக்குது.